தம்பி, வண்டியில ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சரிங்கண்ணே, விட்டு போங்க. ஏய் தம்பி, அந்த வண்டி என்னன்னு பார்த்து ரெடி பண்ணி வை. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. சொல்றா மச்சி. டேய் இப்ப நான் வேலையில. சரிடா வரேன்டா. தம்பி, வண்டி ரெடி ஆயிடுச்சா? அண்ணே, செயின் ப்ராப்ளம் தான், 250 ரூபாண்ணே. சரிப்பா தம்பி, ஜிபே பண்ணிடுறேன். ஓகேண்ணே. யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏண்ணே, என்னண்ணா ஆச்சு? வண்டி ரெடி பண்ண சொல்லி கொடுத்தா வண்டி ரெடி பண்ணாம ஏமாத்தி காசு மட்டும் வாங்கிட்டீங்க. நோ, நான்லாம் வண்டி நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ எங்க விட்டு எங்க மேல வழி போறியா? டேய் என்ன பாக்குற? அதான் கரெக்டா பண்றேன்னு சொல்றேன்ல, வண்டி எடுத்துன்னு போ. டேய் நிறுத்துறா. முதல்ல ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பு பண்ணனு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு அந்த தப்பை மறைக்க முயற்சி பண்ணாத, புரியுதா? மதியானம் நான் உனக்கு கேட்க நகரில் பார்த்தேன். சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா நீ அங்கே போயிருப்பேன்னு பார்த்தா எந்த வேலையும் முடிக்காம போயிருக்கேன்னு இப்போதானே எனக்கு தெரியுது. ஒருத்தவங்க நம்மளை நம்பி, நம்ம கடையை நம்பி ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்கன்னா அந்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். அப்படி முடியலையா, முடியல சொல்லிடணும். அதை விட்டுட்டு பண்றேன்னு சொல்லிட்டு நீ தப்புன்ட்டு அவங்க மேலேயே பழி தூக்கி போட்டேன்னு வையேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. அண்ணே சாரிண்ணே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஒரு 1 hour மட்டும் டைம் கொடுங்கண்ணே, அதுக்குள்ளேயே நான் வண்டியை ரெடி பண்ணி வச்சிடறேன்.